நாட்டிற்கு முகவரி கொடுத்த மலையக மக்களின் அடையாளத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தினை பிரஜைகள் முன்னணியின் பெண்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பிரஜைகள் முன்னணியில் போட்டியிடும் மாடசாமி மனோரஞ்சனி தொடர்பாக நியூஸ் போஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. தலவாக்கலை மட்டுக்கலை பகுதியில் வசித்து வருகிறார் மாடசாமி மனோரஞ்சனி. தலவாக்கலை பாரதி மகா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் இவர் கல்வி பயின்றுள்ளார். மனோரஞ்சனியின் திறமையின் வெளிப்பாட்டினால் மாணவ தலைவியாகவும் சமூக மன்றம் மற்றும் விஞ்ஞான மன்றங்களின் தலைமைத்துவ பதவிகளையும் வகித்தார். உயர்தரத்தின் பின்னர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தாதியர் பயிற்சி நெறியை தெரிவு செய்து கற்கை நெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார். அதன் பின்னர் அவர் வைத்தியசாலையில் தாதியராக சிறிது காலம் பணியாற்றினார். மலையக மக்களின் வாழ்வினை கருத்திற்கொண்டு மகளிர் அமைப்பின் பொருளாளராக கடமையாற்றி தற்போது அரசியலுக்குள் பிரவேசித்துள்ளார். இவரின் அரசியல் பிரவேசம் மலையக மக்களை ஒரு கணம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய வாக்குகளை பெற்று நம்மளால அனுப்பப்பட்ட அந்த தலைமைத்துவங்கள் பாராளுமன்றத்துல போய் நமக்காக பேசும் என்று நினைச்சா அவங்க அவங்களோட குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காகத்தான் அவங்க பாராளுமன்றம் போயிருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கு சொத்து சேர்ப்பதற்காகவும் பாராளுமன்றத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காகவும் பரம்பரை அரசியலையே நடத்த பாக்குறாங்களே ஒழிய தோட்ட தொழிலாளியுடைய பிள்ளைகள் யாரையாவது ஒருத்தர் போடுவோம், தோட்ட தொழிலாளி ஒருத்தர் முன்கொண்டு வருவோம்னு இதுவரைக்கும் நினைக்கல. மலையக பெண்களே, நீங்க உங்களுடைய மன உறுதியோடு எங்களுக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம். எந்த துணிவோடு நாங்கள் இறங்கினோமோ அந்த துணிவும் பலமும் உங்களிடமிருந்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசியல் தலைமை 25 வருடங்கள் ஆண்டு அரசியல் தலைமைத்துவங்கள் செய்யாததை 5 வருடத்துல நாங்க செஞ்சு காமிக்கிறோம். நீங்க எங்களை நம்பி வாக்களிக்கலாம். நாங்க உங்களுக்கான சேவைகள் அவ்வளத்தையும் செய்வோம்னு நான் கூறிக்கொள்றேன். பெண்களுக்கு வாக்களியுங்கள். மலையகத்தை மாற்றுவோம். புதுயுகம் படைப்போம். நாள்தோறும் தேயிலை தோட்டத்தில் வியர்வை சிந்தி வேலை செய்யும் மலையக மக்களின் வாழ்வியல் தொடர்பில் நன்கறிந்த மனோரஞ்சனி பிரஜைகள் முன்னணியில் இருந்து மலையக மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும்.